ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பத்மாஸ் கிச்சன். ரொம்ப நாள் கழிச்சு ஊருக்கு போன ஒரு விளாக் போடுறேன். தங்கச்சி வீட்டுக்கு தான் போயிருந்தோம். சண்டே சடன்லியா அப்படியே கிளம்பிட்டோம். எந்த ஒரு பிளானிங்குமே இல்லை. காலையில எழுந்ததுமே பசங்க ஆனால் ஒரு வாரமாவே கேட்டுட்டு இருந்தாங்க, சித்தி வீட்டுக்கு போகலாம், பக்கத்துல வந்து பீச் இருக்குது, அங்க போகணும்னா ரொம்ப பிடிக்கும். நான் இப்ப 4 பேர் பசங்கள்லாம் வளர்ந்துட்டதுனால வண்டியில போக முடியல. அப்பெல்லாம் வண்டியிலேயே போயிடுவோம் நாங்க. போன வருஷம் போனோம். பாப்பா, பெரிய பாப்பா, என் தங்கச்சி பொண்ணு ஏஜ் அட்டன் பண்ணியிருந்தா, அதுக்கு போயிருந்தோம். 1 இயர் கிட்ட ஆகிப்போச்சு. சரின்னு சொல்லிட்டு போகலான்ட்டு கிளம்பியிருந்தோம். திடீர்னு பிளான் பண்ணதுனால வீட்லேயே 11 மணி கிட்ட ஆயிடுச்சு. காலை டிஃபனை முடிச்சுட்டு தான் கிளம்புனோம். இது பாருங்கப்பா, தங்கச்சி வந்து டிராயிங் தங்கச்சி பொண்ணு வரைஞ்சிருந்தா. கிளம்பி போயிட்டோம். நான் பஸ்ல போயிருந்தேன், ஷார்ட்ஸ்ல போட்டிருப்பேன். பசங்களை அவர் கூட வண்டியில் அமுச்சு விட்டுட்டேன். 1.5 மணி நேரம் டிராவல் போயிட்டோம். கல்லூர் பஸ் பிடிச்சிதான் போனேன். போயிட்டு இறங்கிட்டு ஃபோன் பண்ணேன். என் பையன் வந்து என்னை ஏற்றிட்டு போயிட்டான் வண்டியில். பஸ் ஸ்டாப்ல இருந்து கொஞ்சம் தூரம் தான். அங்கே இருக்கிறவங்களும் பரவாயில்ல, இந்த அளவுக்கு பையன் வளர்ந்துட்டான், உன்னை ஏற்றிட்டு வர அளவுக்குன்னு சொல்லி எல்லாம் கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க. நல்லா பேசுவேன். அக்கம் பக்கம் எல்லாருமே எனக்கு ரொம்ப பழக்கம். போனதுமே வாங்கம்மா, எப்படி இருக்கிறீங்க எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. நான் வீடியோ எடுத்துகிட்டே போனேன். பெரியம்மா வீடியோ எடுக்கிறாங்கன்னா என் தங்கச்சி வந்து ஐயோ நான் நைட்டியோட இருக்கிறேன்ட்டு ஓட்டா உள்ள. சரி, உள்ள வந்து அப்புறம் இதெல்லாம் காமிச்சிட்டு இருந்தேன். இந்த ஆன்லைன்ல வாங்கி இந்த ஸ்டிக்கர்லாம் இப்போ ஒட்டியிருக்கா செவத்துல, நல்லா இருந்தது, அதான் பார்த்துட்டு இருந்தேன் எப்படி ஒட்டினேன்னு. 1 இயர் கிட்ட ஆயிடுச்சு நான் போயிட்டு. இப்போதான்க்கா கொஞ்சம் கொஞ்சமா வாங்கி ஓட்டுனேன்னா. அப்படியே ஜாலியாக பேசிட்டு ஹஸ்பண்ட் வந்து முன்னாடியே உட்காந்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தாரு. சரி, போனதும் அப்புறம் மீன் வறுக்கணும்க்கா, சிக்கன் கொஞ்சம் வறுக்கணும், மற்றதெல்லாம் செஞ்சுட்டேங்க்கா, குளிக்க போறேன் அப்படின்னா, நீ போய் குளிச்சுட்டு வாடி, நான் வறுக்கிறேன்னு சொல்லிட்டு நான் கடன்னு மீன் வறுத்துட்டு நல்லா சிக்கன் வறுத்துக்கிட்டே இருந்தேன். அவடி போய் குளிச்சுட்டு வந்துட்டு அவ தோட்டத்துல பின்னாடி வந்து வாழை மரம்லாம் வச்சிருக்கா, முருங்கை மரம், வாழை மரம்லாம். வாழை இலை போய் அறுத்துட்டு வந்தா. நானே அவள் வரதுங்காட்டி எல்லாமே சாப்பாடு எல்லாமே எடுத்து வந்து ஹாலில் வச்சுட்டு எல்லாரும் வந்து அப்படியே உட்காருங்க. எல்லாருக்கும் பசி ஆயிடுச்சு. 1.5 மணி நேரம் டிராவல் பண்ணி போவோம். பயங்கர பசி. காலைல சாப்பிட்டு தான் போனோம். இருந்தாலும் பசி. என் தங்கச்சி வீட்டுக்காரர் எப்பயுமே நாங்கள் வரோம்னா வீட்டில் இருப்பாரு. ஆனால் அவருக்கு வந்து திடீர்னு வந்து அவர் நாங்கள் வரேன்னு தெரியாது இல்லைங்களா. அவர் காலையிலே வேலைக்கு வந்து சொல்லிட்டு இருக்காரு போல. இன்னொருத்தர் வந்து வர வேண்டிய வேலையை அவர் வரலன்னு சொன்னோடனே நான் செய்யறேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அவர் டிரைவரா இருக்காரு, பிஆர்டிசி பஸ் ஓட்டுறாரு. சரி, நான் போறேன்னு சொல்லிட்டு அந்த வேலையை ஏத்துக்கிட்டாரு. சரி, அந்த வேலையை நிறுத்தவும் முடியாது. டக்குன்னு நம்ம வரணும் ஒத்துக்கிட்டு பேசஞ்சர்லாம் அப்புறம் இங்கேருந்து போகணும் இல்லைங்க, சென்னைக்கு தான் ஓட்டுறாரு. சரி, அதனால அவர் கிளம்பிட்டாரு. சரி, நாங்கள் போயிட்டு சரி எதுவும் நினச்சிக்க வேணாம்னு சொல்லிட்டு போனாராம். பரவாயில்ல, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்கள் திடீர்னு தானே கிளம்பி வந்தோம் அப்படின்ட்டு இதெல்லாம் நான்வெஜ்லாம் எடுத்து கொடுத்துட்டு போயிட்டு இருக்கிறாரு போல. அப்புறம் நாங்கள் போயிட்டு கடை சமையல் முடிச்சுட்டு சாப்பாடை உக்காந்துட்டோம். எல்லாருமே வந்து சிக்கன் வறுவல் சூப்பராக இருக்குது பெரியமான்னு எனக்கு வந்தாங்க பசங்க. நான் தான் வரேன். கடை வச்சிருக்கா வெளியில், அப்படியே சும்மா கொஞ்சம் சிம்பிளாக நல்லா தான் ஓடும். அங்கேருந்தே பிச்சுட்டு வந்து அப்படியே மிளகுத்தூள் போட்டு விட்டேன். கடையும் பார்த்துக்கிட்டு பசங்களை 2 பசங்க, 2 பொண்ணு அவளுக்கு, ஸ்கூலுக்கு இட்டுன்னு போய் விடுறது இதெல்லாம் வீட்டில் இருந்துட்டு இந்த இதெல்லாம் பண்ணுவா. நானும் என்னையே சொல்லுவா. நானும் பிளான் வச்சிருக்கேன் ஃபியூச்சர்ல வந்து கண்டிப்பாக நம்மளும் வெளியில கொஞ்சம் காம்பவுண்ட் வேலைலாம் இருக்கு, முடிச்ச பிறகு ஏதாவது ஒன்று வைக்கலான்னு தான் இருக்கேன்க்கா. ஏதாவது ஒரு பிஸ்னஸ் நம்மளுமே சும்மா இருக்க முடியாது இல்லையா. ஏதாவது ஒன்று பண்ணா நம்ம வீட்டு செலவுக்கு நம்மளுக்கு இதுவாக இருக்கும். ரொம்ப நாள் கழிச்சு போவோம். கடகடன்னு வராங்கன்னு தெரிஞ்சதும் மாமாலாம் வராங்கன்னு எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருந்தா. அது ஒரு ரவுண்டு ஓடிடுச்சேடான்ற மாதிரி ஒரு ரவுண்டு ஓடிடுச்சு. அப்புறம் தான் என் தங்கச்சி பொண்ணு சொன்னா, பெரியம்மா நீங்க போட்டோ எடுக்கவே இல்லைன்னா. சரி, கொஞ்சம் நேரம் அப்புறம் வீடியோ எடுத்தேன். எல்லாரும் சாப்பிட்ற வீடுல எல்லாம் காட்டாதீங்க, நீங்க இலையை மட்டும் காட்டுங்க, நான் சாப்பாட்டை மட்டுமே காட்டிடுறேன்ட்டு காமிச்சா. சிக்கன் குழம்பு வச்சிருந்தா, ஃபிஷ் வறுவல், ஃபிஷ் குழம்பு, சிக்கன் வறுவல், ரசம் சாப்பிட்டுட்டு 3 மணி போல உடனே டைம் வேஸ்ட் பண்ணல. அப்படியே பக்கத்துலேயே பீச்சு, அப்படியே 2 வீலர்ல கிளம்பிட்டோம். என் தங்கச்சி சூப்பரா ஓட்டுவா ஸ்கூட்டி. அவ தான் பசங்கள்லாம் ஸ்கூலுக்கு இட்டுன்னு போய் விடுவா. அவர் வந்து காலையிலேயே அவர் டியூட்டிக்கு போயிடுவார் 4 மணிக்கெல்லாம். அப்படி போறதுனால அவ தான் கத்துக்கிட்டு ஓட்டுறா. இப்ப நல்லாவே ஓட்டுறா சூப்பராகவே. நான் தான் எடுத்துட்டு போயிருந்தேன் வீடியோ. ஹஸ்பண்ட் வேற ஏற்கனவே விழுந்திருக்க வண்டியில இருந்து பார்த்து எடுத்துனுவான்னு சொல்லிட்டு அவங்க தம்பியும் ஹஸ்பண்டும் கிண்டல் பண்ணிட்டே வந்தாங்க, என் பையனும். சரி, இல்லை இல்லை வேணாம் வேணாம், நான் சேஃப்டா தான்ப்பா பிடிச்சின்னு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இறங்கணும். வந்து இறங்கிட்டு இங்கேயே விட்டுடலான்னு சொன்னா வண்டி. தங்கச்சி அங்க பீச் பாருங்க அங்க இருக்கு, இங்கே நிழலா இருக்கு, இங்கே வண்டி விட்டுலாமாம்மாண்ணா. இல்ல இல்ல நம்ம கிட்டே போயிடலாம் வான்னாரு இவரு. சரி வா, சரி இப்போ கிட்டே போயிடலான்ட்டு அவளும் 3 பசங்களை ஏத்திக்கிட்டா. நான் தம்பி நானு எல்லாம் நாங்க இந்த வண்டியில வந்தோம். விட்டதுதான் பசங்க அவ்வளோ ஒரு ஜாலி. அதை பாருங்க, என் தங்கச்சி போனோம் என் பையனும் பள்ளம் நோண்டிக்கிட்டு அதுல இருந்து விளையாடிட்டு ஒரே அமக்கலம். இங்க வந்து நல்லா ஃப்ரீயா இருக்கும், சுத்தமாவும் இருக்கும். பாண்டிச்சேரி நம்ம கடலூர் சில்வர் பீச் எல்லாம் போனீங்கன்னா கூட்டம் இருந்துகிட்டே இருக்கும். நமக்கு பிரைவசியா எதுவும் இங்க ஜாலியா இருக்கும். அவங்கவுங்களோட ரிலேஷன் தான் வருவாங்க. ரொம்ப கூட்டம் இருக்காது. எப்ப போனாலுமே சட்டில அழகா இருக்கும், அமைதியா இருக்கும்.
இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். குளிக்கலாம் மாட்டேன், ஆனா போயிட்டு அப்படியே உட்காந்துட்டு கம்முன்னு யோசிச்சுட்டு அப்படியே நல்லா இருக்கும். பிளசண்டா இருக்கும் இந்த இடத்துக்கு போனா. எனக்கு ரொம்ப பிடிக்கும். பசங்க வந்து ரொம்ப பிடிக்கும். இங்கதான் கூப்பிடுவாங்க. நாம போனோம்னா நமக்கு நானும் என் தங்கச்சி எல்லாம் உட்காந்துப்போம். தம்பி ஒய்ஃபும் வருவாங்க. இந்த தடவை அவங்க வரல, அப்பாவுக்கு கொஞ்சம் உடம்பு முடியலைங்க. நாங்களுமே முந்தின நாள் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு பார்த்துட்டு தங்கச்சி வந்திருந்தாங்க விழுப்புரம். நாங்கள் எல்லாரும் போய் பார்த்துட்டு தான் முந்தின நாள் போனா, ஃப்ரைடே போனா நாங்கள் உடனே சாட்டர்டே ஒரு நாள் இருந்துட்டு சண்டே கிளம்பிட்டோம் வீட்டுக்கு. சரி, மறுபடியும் மண்டே வந்தா நாங்கள் எல்லாருமே திருப்பியும் மண்டே வந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டு அப்பா பார்த்துட்டு தான் வந்தோம். இன்னுமே பெட்ல தான் இருக்காரு, இன்னும் டிஸ்சார்ஜ் பண்ணல. இது ட்ரீட்மெண்ட் போயிட்டு தான் இருக்கு. பிள்ளைங்களுக்காக தான். ரொம்ப நாளுக்கு வந்து கேட்டுட்டே இருந்தா, பாப்பாமே என் பொண்ணுமே ரொம்ப ஒரு மாதிரி இருக்குமா, டியூஷன் போறா ஸ்கூலுக்கு போறேன் ஒரு மாதிரி இருக்குமா, இன்னைக்குனா வெளில கூட்டு போமான்னா, அதனால போயிருந்தேன். விளையாடிட்டு நைட்டு 6:30க்கு பஸ் நான் கிளம்பிட்டேன். ஹஸ்பண்ட் வந்து பசங்களை கூப்பிட்டு 7:30க்கெல்லாம் வீட்டுக்கு வந்துட்டாங்க. நானுமே பஸ் 8 மணிக்கெல்லாம் இங்கே வந்துருச்சு. 8:15க்கெல்லாம் என்னை வந்து பஸ் ஸ்டாப்ல வந்து கூப்பிட்டு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்து செட்டில் ஆகிட்டோம். டிஃபன் சாப்பிட்டு படுத்துட்டோம். காலையில் வந்து என் தங்கச்சி பொண்ணுங்க வந்து என்ன சொல்லியிருக்காளுங்க, அவளுக்கு வந்து கோல்டு ஆகிட்டு இருக்கு கடலில் ஆறுநாளுங்கள்ல. சின்னவளுக்கு வந்து பெரியவளுக்கு உடம்பு சரியில்லாமல் ஆகிட்டு இருக்கு, கொஞ்சம் சளி பிடிச்சிட்டு. அவள் வந்து நான் இன்னைக்கு ஸ்கூல் லீவ் போட்டுறம்மா சொல்லியிருக்கா போல. உடனே சின்ன பாப்பா இருக்கா பாரு, பயங்கர சுட்டி அவ. அம்மா எனக்கு ஒரு வாரமாவே உடம்பு சரியில்லைம்மா, எனக்கு ஜுரமாவே இருந்தது, நான் தான்மா உன்கிட்ட சொல்லாம இருந்தேன், ப்ளீஸ்மா நானும் லீவ் போடுறேம்மா. இந்த 2 பசங்க இருக்கிற வீட்டுல ஒரு பசங்க ஏதாவது பண்ணா அதையே மறுநாளும் அந்த பசங்க அதுவும் எதிர்பார்க்கும். ட்ரெஸ்ஸா இருந்தாலும் இந்த மாதிரி லீவ் போட்டாலும். இது மாதிரி உங்க வீட்லயே இருக்குமான்றதை கமெண்ட் பண்ணுங்க. எல்லாரும் வந்து சூடா ஸ்வீட் கார்ன் வாங்கி சாப்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.